கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனிமனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி தனிமனித ஒழுக்கத்தின் பால்பட்டது. நீ சமுதாய வேதியிலே கைவீசி நடக்கும் போது தயவு செய்து மாணவர்களே, மாணவிகளை, இன்று கல்லூரியிலே காலெடுத்து வைத்திருக்கின்ற நீங்கள் ஒருபோதும் தனியாக நடப்பதாக நினைத்து விடாதீர்கள். 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்த இந்திய தேசத்தினுடைய பெருமையும், பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தமிழர்களினுடைய பண்பாடும், உங்களுடைய மூதாதையர்களுடைய தியாகம், உங்களுடைய பெற்றோர்களினுடைய உழைப்பும், இந்த ஆசிரியர் பெருமக்களினுடைய அறிவுரையும், உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடன் கூடவே வருகின்றன என்பதை ஒருபோதும் மறந்துவிடார். இதை ஒழுக்கத்திற்காக நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இந்த காலகட்டத்திலே இந்த ஒழுக்கம் தவறி போவதற்கு இந்த இளைஞர்களுக்கு எது காரணமாக போது தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார், செல்போனை கல்லூரிக்கு வரும்போது எடுத்து வர சொல்லாதீர்கள் என்று பெற்றோர்களுக்கு அறிவுரையாக சொல்கிறார். ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, சைபர் கிரைம்ல வேலை பார்த்த அதிகாரி, அதில் உள்ள நல்லது கெட்டது ரெண்டையும் தெரிந்தவன் என்ற காரணத்தினால் இந்த கல்லூரி பல்கலைக்கழகமாக மாறப்போகின்ற இந்த கல்லூரியுடைய நலம் கருதி இதை பதிவு செய்யும். ஆப்பிள் போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் கண்டுபிடிச்சு 10 வருஷம் கழிச்சு சொன்னார், இது மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தில். நான் சொல்லுவது அத்தனையும் சரித்திர உண்மை. Apple proved that a cell phone can change the world. Every once in a while a revolutionary product comes along. இப்போ artificial intelligence வர மாதிரி, quantum computer வர மாதிரி, it changes everything. This magical product, that is the cell phone, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. நான் தமிழ்ல சொல்றேன். செல்போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் நமக்கு வேண்டியது மட்டும் எடுக்கணும். ஒரு கையகல செல்போன் வந்து இந்த உலகத்தில் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் புரட்டி போட்டு விட்டது. என்ன அர்த்தம்? இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா? உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. இந்தியாவிலே ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள் மிக சமீபத்தில். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், மற்றவர்கள் அமர்ந்திருக்கின்ற நான் உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டது. அதை முழுமையாக செய்துவிட்டு போனால்தான் என்னுடைய மனதார்கள். என்ன நடந்து தெரியுமா? இந்த செல்போன் இருக்க இந்த மாதிரி ஸ்டீவ் ஜாப் சொல்லிட்டாரு, அது உலகத்தை புரட்டி போட்டு விட்டதுன்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்? கணக்கெடுப்பு என்ன சொல்லுது தெரியுமா? 100% மாணவர்களிடம் 1000 பேர்த்த கணக்கெடுப்பு நடத்துறாங்க. டெல்லி, பாம்பே, கல்கத்தா, சென்னை. 71% மாணவர்களும் 32% மாணவிகளும் விரும்பியோ விரும்பாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, தேடியோ தேடாமலோ தானாக வந்து விழுகின்ற ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இளைய சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணமாக இருப்பது இதுதான் என்று தெரிந்தவுடன் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அல்ல, மாணவ சமுதாயமே அதிர்ந்து